ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரோட்டு கடை தக்காளி சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கும் அதிக நேரம் ஆகுது அண்ட் பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது. ஆக்சுவலாக இன்னைக்கு என் வாய்ஸ் சரியில்லைங்க, லைட்டாக கோல்டு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எப்படியாவது போட்டணும்னு விடாமல் வந்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட தான் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறமா ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே நான் இங்கே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானலில் எண்ணெய் வச்சு அதில் கடுகு போட்டுருங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகாயை காம்பு கிள்ளிட்டு போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததான் நான் ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கதோடு சேர்த்துடலாம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு என்னைக்காவது டின்னர் சமைக்க டைம் இல்லை, இல்லை கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நிறைய குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த குழம்பை சூஸ் பண்ணலாங்க. கம்மி இன்க்ரீடியன்ஸில் குறைஞ்ச டைமில் அதிக குவான்டிட்டி ஆஃப் கிரேவி கிடைக்கணும்னா இந்த மெத்தடில் மட்டும்தாங்க கிடைக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்ன நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் இதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆக்சுவலி இந்த குழம்பு நல்லா திக்காகும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இதில் ஊற்றிடலாம். அது என்னங்க இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண இட்லி தோசை மாவு தான். லைட்டாக புளிச்ச நிலமையில் இருக்க இட்லி தோசை மாவு இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆக்சுவலாக மாவு ஊற்றணுன்னா குழம்பு நல்லா கெட்டியாகும். ஸோ நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். குழம்பை அப்பப்போ கிண்டி விட்டுட்டு தண்ணி தேவையான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிட்டு திருப்பி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இருக்குன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி சாம்பார் ரெடி. கடைசியாக உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கோங்க. என்கிட்ட எல்லாம் அதனால நான் சேர்க்கல. நல்லா சுட சுட இட்லி வச்சு அது மேலே பரபரன்னு இந்த சாம்பாரை ஊற்றி அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்க, டேஸ்ட்டு வேறு லெவல். என்னதான் சொன்னாலும் ரோட்டு கடை சாம்பார் தான். உங்களுக்கு எந்த மாதிரி கடைகளில் சாப்பிட பிடிக்கும் அண்ட் அங்கே எந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.